உங்களதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஞாபகம் அது ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க எனக்கு ஆக்சுவலாக. எனக்கு என்ன ஆசைனா மாதம் இந்த மாதிரி யாருக்காவது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு ஆசை. கைஸ், ஆக்சுவலி என்னோடய 50K ரீச் ஆனதும் என்னோடய பர்த்டேயும் சைமல்டேனியஸில் வந்ததுனால இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேங்க. பட் டைம் காரணமாக வர முடியல. ஆனால் இந்த சண்டே எந்திரிச்ச உடனே ஐ லிட்டரலி ஃபெல்ட் கண்டிப்பாக இன்றைக்கி வாட் எவர் பி இட் என்ன எக்ஸ்கியூஸ் இல்லாமல் யூ ஷுட் கோ டு தி ஆர்ஃபனேஜ் அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. அண்ட் that was the best decision I think I have ever tookங்க. ஸோ இங்கே வந்து இந்த பாட்டி தாத்தா கூட உட்காந்து பேசின உடனே இது ஒரு ரியல் செலிப்ரேஷன் சொல்லி ஃபீல் ஆச்சுங்க. கேஷ் கொடுக்குற மாதிரி இல்லை, கிஃப்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் they just need someone to sit, listen and talk with themங்க. ஒவ்வொருத்தரோடய உட்காந்து பொறுமையாக பேசும்போது இவங்கெல்லாம் நமக்கு ஃபேமிலி மாதிரின்னு சொல்லி தோண வச்சாங்க. ஒரு 5 நிமிஷம் பாசம், ஒரு அன்பு கொடுக்கும்போது அவங்களோட ஃபேஸ் மலர்ந்ததை பார்க்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இவங்க எல்லோரும் சொன்ன ஒரு காமனான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த ஒரு நிலைமையில விட்டுறாதீங்க அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது என் மனசே உடஞ்சிருச்சுங்க. பட் ஹானஸ்ட்லி கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த 50K. பட் ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா மூமெண்ட்ஸ் லைக் திஸ் ஃபீல் பிகர் தென் எனி மைல் ஸ்டோனுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீக்கெண்ட் ஒரு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு 5 நிமிஷம் ஒவ்வொருத்தர்கிட்டே உட்காந்து அவங்கக்கிட்ட பேசுங்க. அவங்களோட கதைகளை உள்வாங்கி கேளுங்க. அது மட்டும் போதும்.